ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு சூப்பரான அறிவிப்பு வெளியே இருக்குது. அதாவது தமிழகம் முழுவதும் உங்களுக்கான சிறப்பு முகாம் ஏற்படுத்துகிறாங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது தமிழக அரசு சார்பில் 9/4/2025 அன்னைக்கு இந்த செய்தியை வெளியிட்டிருக்காங்க. பொது விநியோக திட்டத்தின் பயன்களை குடும்ப அட்டைதாரர்கள் எளிதில் பெறும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு வட்டத்திலும் மக்கள் குறைதீர் முகாம் பிரதி மாதம் 2ஆம் மாதம் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு மாதமும் பார்த்தா 2வது சனிக்கிழமை உங்களுக்கு சிறப்பு முகாம் ஏற்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்ரி மந்த் உங்களுக்கான சிறப்பு முகாம் ஏற்படுத்துகிறாங்க. அந்த வகையில் ஏப்ரல் மாதம் இந்த மாதத்துக்கான சிறப்பு முகாமை பொறுத்த வரைக்கும் 12/4/2025 அன்று காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரைக்கும் நடக்க போகுதுங்க. அதாவது 12ஆம் தேதி உங்களுக்கு சிறப்பு முகாம் ஏற்படுத்துகிறாங்க. மறக்காமல் கலந்துக்கிட்டு நீங்கள் அட்டன் பண்ணுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. குடும்ப அட்டைகளில் பெயர் சேர்த்தல், பெயர் நீக்கம், முகவரி மாற்றம், கைபேசி எண் பதிவு மாற்றம் செய்தல் உள்ளிட்ட பொது விநியோக திட்டம் தொடர்பான சேவைகள் மேற்கொள்ளப்படும். மேலும் நியாய விலை கடைகளில் பொருள் பெற நேரில் வருகை தர இயலாத மூத்த குடிமக்கள் உள்ளிட்டோருக்கு அங்கீகார சான்று வழங்கப்படும். மேலும் பொது விநியோக கடைகளின் செயல்பாடுகள், தனியார் சந்தையில் விற்கப்படும் பொருட்கள் அல்லது சேவைகளில் குறைபாடுகள் குறித்த புகார்கள் ஏதும் இருப்பின் அவற்றை பொதுமக்களை இம்முகாமில் தெரிவித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சிறப்பு முகாம் ஏற்படுத்துகிறாங்க. தேவைப்படுறவங்க கலந்துக்கோங்க. எல்லா தாலுக்கா ஆஃபீஸ்லையுமே அவங்களுக்கு நடக்குது. உங்களுக்கு ரேஷன் அட்டையில் ஏதாச்சும் சேவை வேணும், புதுசாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணணும், பெயர் சேர்க்கணும், பெயர் நீக்கணும், அட்ரஸ் கரெக்ஷன் பண்ணணும், மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணணும், இந்த மாதிரி சர்வீஸ் எல்லாமே நீங்கள் பண்ணலாம். அல்லது உங்களுக்கு ஏதாச்சும் குறைகள் இருக்குது, அந்த ரேஷன் கடை மீது புகார் தெரிவிக்கணும், பொருட்கள் கம்மியாக கொடுக்குறாங்க, பொருளே கொடுக்க மாட்டாங்க, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருந்தாலும் நீங்கள் தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்திக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் பார்த்தா இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.